வணக்கம் நண்பர்களே. அதிமுகவுடைய ஒரு பிரிவு வேலுமணி சண்முகம் விவகாரத்துல திரு விஜய் ரொம்ப கெத்து காட்டிட்டு இருக்கிறார். அவங்க பிரிஞ்சு வந்தாங்க, ஆட்சிக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க சட்டப்பேரவையில பெரும்பான்மை வாக்கெடுப்பு சமயத்துல. ஆனா அவங்களுக்கு உடனே அமைச்சர் பதவி வேணும்னு கேட்டாங்க. ஆனா அதெல்லாம் கொடுக்கவே இல்லையே. முதலமைச்சர் திரு விஜய் வெயிட் பண்ண வைக்கிறார். வெயிட் பண்ண வச்சே மக்களை ஒரு மாதிரி ஆக்குறதுல திரு விஜய் அரசியல் சாணக்கியர் தான். எல்லாரும் அவரை ரொம்ப குறைவா மதிப்பிட்டாங்க. ஆனா எப்படி வெயிட் பண்ணி எதிராளியை பலவீனப்படுத்துறது, அவங்களோட சிந்தனைகளை எப்படி மாத்தி அமைக்கிறது அப்படிங்கிறதுல திரு விஜய் நல்ல நுணுக்கங்களை செயல்படுத்துறார். தேர்தலுக்கு முன்னாலேயே நிறைய பேர் கூட்டணி அமைக்கல, அமைக்காதபடி ஆயிப்போச்சு. அவங்களுக்கெல்லாம் சந்திப்பே கொடுக்கல. அவங்க எல்லாம் தலைவரை சந்திக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு போனாங்க. பூட்டு தொங்குது அப்படின்லாம் சொன்னாங்க. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு, ஆட்சிக்கு ஆதரவு அவங்க வாக்களிச்சாங்க. அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிற நிலைமையில் இருக்கு. அவங்கள போய்விட சந்திச்சு திரு விஜய் வாழ்த்து கொடுத்தாரு, வாழ்த்து வாங்கிட்டாரு. ஆனா ஏன் இன்னும் அமைச்சர் பதவி கொடுக்கல? முதல்ல இதுல ஒரு அம்சம் செட்டில் ஆகட்டும். யாரு உண்மையான அதிமுக அப்படிங்கிற நிலைமை. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நிர்பந்தங்களுக்கு அடிபடையக்கூடாது அப்படின்னு திரு விஜய் தெளிவா உறுதியா இருக்கிறார். எப்படின்னு பாருங்க. அதிமுக 2 பிளவுங்க. திரு வேலுமணி, திரு சி வி சண்முகம் அவங்க குழுல 25 பேர் இருக்காங்க. திரு எடப்பாடி கிட்ட 22 பேர் இருக்காங்க. ஆனா 2 பேரும் பிரியறதுக்கான காரணம் என்ன? யாரு சட்டப்பேரவையில் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறதுல கொறடா பிரச்சனை வருது. யார் இது முடிவெடுப்பாங்க? சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகர். அவர் என்ன முடிவெடுப்பாரு? 2 பக்கமும் முடிவெடுப்பாரா? யாராவது ஒருத்தருக்கு ஆதரவா கொடுப்பாரா? இல்ல தனக்கு ஆதரவு அளிச்சவங்களை ஏதோ ஒரு வகையில பதவி எடுக்க வைப்பாரா? அது சாத்தியமா? ஆனா அதுக்கான சாத்தியமும் இருக்குல்ல. இதுல குதிரை பேரம் நடைபெறவில்லை அப்படின்னு அந்நியார் பிரேமலதா கேட்கிறாங்க. சரி, ஓகே. ஆட்சிக்கு ஆதரவா இருக்காங்களே விசிகே, அவங்களுடைய எம்பி ரவிக்குமார், அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி தரப்புல இருக்கிற கொறடா தான் சட்டப்பூர்வமானவர் அப்படின்னு சொல்றாரு. இதுல நிறைய அரசியல் இருக்குங்க. ஒருவேளை அவர் தான் சட்டப்பூர்வமானவர் அப்படின்னு சொல்லிட்டா இந்த வேலுமணி சண்முகம் குழுல அவங்க எல்லாம் பதவி இழப்பாங்க இல்லையா? அந்த சூழ்நிலை வேணும்னு ரவிக்குமார் நினைக்கிறாரா? அந்நியார் பிரேமலதா நினைக்கிறாங்களா? சரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஒருவேளை அவங்க பதவி இழந்துட்டாங்கன்னு வைங்களேன், 25 பேர், அங்கே தேர்தல் வரும். தேர்தல் வந்தா யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிப்பாங்க? என்னதான் அதிமுக ஜெயிச்சு வந்திருந்தாலும் ஆளும் கட்சி கெத்தாக இருக்கின்ற முதலமைச்சர் விஜய் அவருடைய வேட்பாளர் தாவேகா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அந்த 25 பேருக்கு நிலைமை என்ன ஆகுறது? இருக்கிறதும் போயிருமே. இதுல 2 பேருக்கு இழப்பு. யாருக்கு? வேலுமணி சண்முகம் இவங்களுடைய தரப்புக்கு இழப்பு, எடப்பாடி தரப்புக்கும் இழப்பு. அதிமுக இன்னும் பலவீனமாயிரும். அப்புறம் என்ன வச்சுட்டு அவங்க இன்னும் நிறைய அமைச்சர் பதவி வேணும்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு அவங்களை தள்ளுறதுதான் திரு விஜயோடைய முக்கியமான உத்தியா இருக்கு. நல்லா கவனிக்கணும். அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? பிரிஞ்ச வந்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? இவங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதா? அப்ப அமைச்சர் பதவி கேட்கலன்னா முதல்ல நீங்க எம்எல்ஏ இருப்பீங்களாங்கிறதே தெரியலையே அப்படிங்கிற ஒரு பிக்சரை அவங்க முன்னால வைக்கிறது. ஐயா, நீங்க எம்எல்ஏவே இருப்பீங்களா? ஒருவேளை இல்லைன்னா இங்க தாவேக்க ஜெயிச்சிருமே. இந்த நிலைமை உருவாக்குறது. சரி, அங்க இருக்கிற எம்எல்ஏ போயிட்டாங்கன்னா எடப்பாடிக்கு என்ன லாபம்? ஆகையால் தான் வேலுமணி என்ன சொல்றாரு, நாங்கள் எடப்பாடியோடு பேச்சுவார்த்தைக்கு தயார் நிலைமைக்கு அவர் வந்துட்டாரு. எடப்பாடிக்கு இது கொஞ்சம் கெத்தா தான் இருக்கு. என்னங்க, ஆளுநர் போய் சொல்ல போறாரு அவங்கள பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு. செஞ்சுட்டா நீங்க என்னங்க ஆவீங்க? உங்களுக்கு இருக்கிறது 22 பேர் தாங்க. அந்த 25 இடத்துலயும் தாவைக்கா ஜெயிச்சிருந்தா இன்னும் பலவீனம் ஆயிருவீங்களே அப்படிங்கிற பிக்சர் அவருக்கு தெரியும். எடப்பாடிக்கும் தெரியும், வேலுமணிக்கும் தெரியும். அதுல அவங்க 2 பேரும் என்ன திங்க் பண்ணுவாங்க? சரி, ஒன்றாக கை கோர்க்கலாமா? கோத்துட்டு திரு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாமா? வெளியிலிருந்து கொடுக்கலாமா? உள்ளே போய் உட்காரலாமா? இப்படிங்கிற நிலைமைக்கு வருவாங்க. அப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? அவங்களுக்குள்ளே லாபம் இல்லை இல்லையா? அந்த நிலைமைக்கு அவங்கள தள்ளுறது. சரி, ஒன்னா இருங்க, திரு விஜய்க்கு ஆதரவு கொடுங்க, வெளியில இருந்து கொடுங்க, உள்ள இருந்து கொடுங்க, அமைச்சர் பதவி வாங்கிக்கங்க, சொன்ன பேச்சு கேளுங்க. தேர்தல் வந்தா மறுபடியும் தாவேக்கா தான் ஜெயிக்கும். அப்புறம் இருதும் போயிரும்ல. இந்த மாதிரியான நிலைமையில அவங்கள தள்ளுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், திமுகவும் தெரியும். என்னதான் சொல்றாங்க, இன்னொரு கட்சியை உடைத்து கொண்டு வந்தீர்கள், இதெல்லாம் வெளியே சொல்றதுதான். அதனால தன்னை கேட்கல, தங்கிட்ட ஆதரவு கேட்கல அப்படிங்கிறது தான் அந்நியார் பிரேமலதாவுடைய மனக்குறையா இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட கேட்ட உடனே துணை முதலமைச்சர் பதவி கேட்பாங்க, கெத்தா ஏதாவது போஸ்ட கேட்பாங்க. அதனால திரு விஜய் அவங்க கிட்ட ஒரு ஆதரவுக்காக போகவே இல்லை. இதனாலதான் இந்த அரசியல் இப்பொழுது திரு வேலுமணி எடப்பாடி மையமாக மாறிடுச்சுன்னா அவங்க என்னாலும் முடிவெடுங்க. திரு விஜய் தான் இதுல அத்தனையுமே ஆட்டுவிக்கக்கூடியவரா இருக்காரு. திரு விஜய் முதலமைச்சராக ஆவதற்கு முன்பே எப்படி கட்சிகளை ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப வித்தகரா இருந்தாரு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப ரொம்ப ஒரு கெத்தான பொசிஷன்ல இருக்காரு. ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கிறாரு. 10 மணிக்கு 5 மணிக்கு போறாரு, சாப்பாடு கூடவர் கொண்டு வந்துறாரு. இதெல்லாம் வெளியே சோசியல் மீடியால ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. ரொம்ப சின்சியரான ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் அந்த மாதிரி இருக்கிறாரு.
வந்துட்டாரு. மக்கள் மனசுல இன்னும் கூட உயர்ந்துட்டாரு. இப்ப அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா வேண்டாமான்னு ஏதாவது ஒரு சர்ச்சையை பஞ்சாயத்தை கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, அவங்க மதிப்பு தான் போகும். இந்த நிலைமைக்கு அவங்கள தள்ளுறாரு. கூடவே தான் இருக்கிறாரு, போயெல்லாம் வாழ்த்து பெற்றாரு, அவங்கள நன்றியெல்லாம் சொன்னாரு. இருந்தாலும் அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற நிலைமையில ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார். மற்ற கட்சிகளும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக பலவீனம் ஆயிடுமா, இதை விட பலவீனம் ஆயிடுமா, ஒருவேளை 25 தொகுதிகளுக்கும் தேர்தல் வந்தா தாவேகா உறுப்பினர்கள் வெற்றி பெற்று விட்டால் அதிமுக இன்னும் போயிடும். மற்ற சமயத்துல மற்றவங்களை நாடி இருக்கவே வேண்டாமே. அதை தான் திரு விஜய் முதல்ல சொல்லிட்டு இருக்காரு, நீங்க கூட வந்துருங்க, எங்க கட்சிக்காரங்களா ஆயிருங்க அப்படின்னு. ஆனா அவங்க பாரம்பரிய அதிமுக காரங்க அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப எடுக்காட்டி வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க, இல்ல ஆதரவே கொடுக்காம போயிருங்க. இந்த ஆட்சிக்கு கூடுமான அளவுக்கு பலம் இருக்கு, உறுதி இருக்கு, இப்படிங்கிற பிக்சரை திரு விஜய் வர்றாரு. விஜய்க்கான ஆதரவாளர்கள் இதை தான் முன்வைக்கிறாங்க. இந்த அரசியல் நிலைமை இப்பொழுது முழுக்க முழுக்க திரு விஜய்க்கு ஆதரவாக மாறிவிட்டது. அதிமுகவில் இருப்பது உட்கட்சி குழப்பம். அவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும், ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. மறுபடியும் ஒரு தேர்தலை நிச்சயமாக அதிமுக விரும்பாது, நிச்சயமாக விரும்பாது. திரு எடப்பாடி திரு ஆளுநர்கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க 25 பேரையும் பதவி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்றதுங்கிறது அவருக்கே ஆப்பு வச்சுக்கிறது. என்னன்னா 25 பேரும் போயிட்டாங்கன்னா அங்க தாவேகா வந்துருச்சு, இன்னும் போயிடும். 22 பேருக்கு தலைவராக திரு எடப்பாடி பார்க்கப்படுவார். மறுபடியும் இங்கே ஜெயிக்க முடியுமா? அது நல்லதில்ல. வேலுமணி சொல்கின்ற அம்சங்களை ஏற்றுக்கொண்டு சரிங்க நம்ம என்னதான் இருந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. இதைதான் சுத்தி சுத்தி அங்க வராரு. ஒண்ணுமே சொல்றதில்ல. இன்னும் கூட பாருங்க, தாவேகா சார்பாக அமைச்சர்களை பதவி ஏத்துக்கிட்டாங்களே, அவங்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி அறிவிக்கப்படலை. என்ன காரணம்னா அதிமுகல டஸ்ட் எல்லாம் செட்டில் ஆகட்டும், பிரச்சனை எல்லாம் ஓயட்டும் அப்படின்னு திரு விஜய் காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நாளைக்கு ஓயற மாதிரி தெரியல. ஆனா அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்காக சண்டை போடணும், பேசாம ஒற்றுமையா இருந்து ஆதரவு கொடுத்தாங்க, நிலைமைக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்து யாரும் பெருசா டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது. லீமா ரோசி அவங்களை கூட்டு வராங்க, இவங்களை கூட்டு வராங்க, அங்கே வெட்டுறாங்க, இந்த பதினமான பேச்செல்லாம் அதுவும் இப்ப பொருள் இழந்து போச்சு. அதுக்கான அவசியம் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இப்ப மற்றவர்கள், முக்கியமாக இடதுசாரிகள், முஸ்லீம் லீக், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், இவங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை அதிமுக பலமா வந்துருச்சுன்னா இவங்களுக்கான மதிப்பு போயிருமேங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. அதனால விசிகால இருந்து ஒருத்தர அமைச்சராக்கிடலாம், திரு வன்னியரசை அமைச்சராக்கிடலாம். அப்போ அவங்க எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க. இப்போ திமுக கொடுத்துட்டு இருக்கு. ஆனா கொடுக்காம இருக்கவும் முடியாது அவங்களால. அவங்க முடியாத நிலைமைக்கு தள்ளியாச்சு. மற்ற கட்சிகளை என்ன பண்ணுவாங்க, விசிகா என்ன பண்ணும், கொடுத்தாங்க, வன்னியரசு ஒரு அமைச்சராயிருவாரு. அப்புறம் இடதுசாரிகள் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படும். முஸ்லீம் கட்சிகளும், மதிமுக பாருங்க, அவங்க சட்டப்பேரவைக்கே வரல, அவங்க உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சவங்க, அவங்க என்ன ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒருவேளை ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வைங்க எம்எல்ஏ பதவியை, மறுபடியும் அங்கே மதிமுக சின்னத்திலேயே நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, அமைச்சர்களும் ஆகலாமே. எப்போங்க மதிமுக காரங்களும் அமைச்சராகிறது? இந்த அரசியல் விளையாட்டு எல்லாமே அரசியலில் குறைந்த அனுபவம் கொண்டவர் என்று சொல்லப்படுகின்ற முதலமைச்சர் விஜய்க்கு எளிதா வருதுங்க. இதனால மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப உஷாரா தான் இருக்காங்க. நன்றி, வணக்கம்.